திருவள்ளூர் அருகே எரிபொருள் ஏற்றிச் சென்ற ரயில் தீப்பற்றி எரிந்து விபத்துக்குள்ளான நிலையில் சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு 2 தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் விரைந்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மகேஷ் வழங்க கேட்கலாம். மகேஷ், எங்கிருந்து இந்த பேரிடர் மீட்பு குழுவினர் விரைந்திருக்கிறார்கள்? அவர்கள் என்ன மாதிரியான மீட்பு பணிகளில் ஈடுபட இருக்கிறார்கள்? என்ன மாதிரியான உபகரணங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள்? சொல்லுங்க. நிச்சயமாக மோகன், திருவள்ளூர் அருகே எரிவாயு எண்ணெய் கொண்டு செல்லும் சரக்கு ரயில் திடீரென தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டு அது தீ விபத்தாக மாறி உள்ளது. தொடர்ச்சியாக பெட்டிகளாக தீ பரவி வந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியில் இயங்கி வரும் தேசிய பேரிடர் மீட்பு படை வளாகத்தில் இருந்து துணை கமாண்டர் பிரவீன்குமார் தலைமையிலான 30 பேர் கொண்ட குழு இரண்டாக தற்போது பிரிந்து அரக்கோணத்தில் இருந்து திருவள்ளூர் விபத்து ஏற்பட்ட பகுதிக்கு வாகனம் மூலமாக புறப்பட்டு சென்றுள்ளனர். வாகனங்களில் அனைத்து உபகரணங்களை எடுத்துக்கொண்டு செல்கின்றனர். மேலும் அங்கு சென்றவுடன் எரிவாயு எண்ணெய் கசிவு மேலும் பாதிப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் என்று, மேலும் அங்கு மக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு பல்வேறு பணிகளில் ஈடுபட உள்ளனர் என தெரிவித்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கோலத்தில் உள்ள NDRF நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்கியூ போர்ஸ் தற்பொழுது திருவள்ளூருக்கு விரைந்திருக்கிறார்கள். இது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மகேஷ்.